ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் மேடி. நாம இன்னைக்கு மக்களை கையாளும் திறன் அந்த புக்கோட சமரியை தான் கேட்க போறோம். இந்த புக்கோட ஆத்தர் லெஸ்லி கிப்லின். இந்த புக்கோட ஆரம்பத்திலேயே மனிதர்களோட புரிதல் திறனுக்கான 3 எக்ஸாம்பிள சொல்றாரு. அதுல முதலாவதா நாம எப்படி கற்றுக்கொள்கிறோம் இல்ல எப்படி ஒரு பொருட்களை வாங்குகிறோம்னு சொல்றாரு. நாம ஒரு பொருட்களையோ இல்ல கற்றுக்கொள்றதையோ 83% பார்க்கறது மூலமாவும், 11% கேட்கறது மூலமாவும், 3% நுகர்தல் மூலமாவும், 1% தொடுதல் மூலமாவும், 1% சுவைப்பது மூலமாவும் வாங்குறோம்னு சொல்றாரு. ரெண்டாவதுல நாம எப்படி தகவல்களை சேகரிச்சு வச்சு அதை மூளையில பதிய வச்சுக்கிறோங்கிறத பத்தி சொல்றாரு. அதுல படிக்கிறதுல இருந்து 10%, கேட்கறதுல இருந்து 20%, பார்க்கறதுல இருந்து 80%, கேட்கறதுலயும் பார்க்கறதுலயும் 80%, பேசும்போதுல இருந்து சொல்வதுல இருந்து 70%, செய்யும் போதும் சொல்வதுல இருந்தும் 90% நம்ம நினைவு வச்சுக்கிறோம்னு சொல்றாரு. மூணாவதா ஒரு தகவலை வெறுமனே சொல்றது 3 மணி நேரத்துக்கு பின்னாடி தகவலை ஞாபகப்படுத்தினா 70%, 3 நாட்களுக்கு பின்னாடி ஞாபகப்படுத்தினா 10% இருக்குங்கிறாரு. அதுவே அந்த தகவலை வெறுமனே படமா காட்டணும்னா 3 மணி நேரத்துக்கு பின்னாடி ஞாபகப்படுத்தினா 72%, 3 நாட்களுக்கு பின்னாடி ஞாபகப்படுத்தினா 20% இருக்குங்கிறார். அதே தகவலை சொல்வதாகவும் படம் காட்டுவதாகவும் இருந்தா 3 மணி நேரத்துக்கு பின்னாடி அதே தகவலை ஞாபகப்படுத்தினா 85% ஞாபகம் இருக்குங்கிறதும், 3 நாட்களுக்கு பின்னாடி ஞாபகப்படுத்தினா 65% ஞாபகம் இருக்குங்கிறதையும் சொல்றார். இதே தகவல்கள் எல்லாம் நீங்களும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாங்க அடுத்த எபிசோடுக்கு போலாம். அங்க உங்களுக்காக இன்னொரு ஃப்ரெண்டும் காத்துட்டு இருக்கார். சாப்டர் 1, மனிதர்களையும் மனித இயல்புகளையும் அறிந்து கொள்வது. மனிதர்களையும் அவர்களோட இயல்புகளையும் முதன்மையா தெரிஞ்சுக்கிற திறவுகோள் என்னன்னா அவர்களை சரியா புரிஞ்சுக்கிறதா. எப்படி மச்சா சரியா புரிஞ்சுக்கிறது? சொல்றேன். மனிதர்கள் பெரும்பாலுமே உங்களை விட, அதாவது மற்றவங்களை விட அவர்கள் மீதே அவர்களுக்கு விருப்பம் அதிகம். அதாவது அவங்க அனைவருமே சுய விரும்பிகள். இதுவே வேற மாதிரி சொன்னா, மற்றவங்களை நீங்க விரும்புறதை விட மற்றவர்கள் அவர்களே 10,000 மடங்கு அதிகமா விரும்பிக்கிறாங்க. அதாவது தங்கள் மீதே அக்கறையே காட்டிக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, மனிதர்களை எல்லா செயல்களையும் ஆட்டுவிக்கிறது தன்னை பற்றிய அக்கறையும் சுய விருப்பமும் அவர்களோட முன்னேற்றத்தை பற்றி மட்டும்தான். சோ மனிதர்கள் தங்களின் மீதே மிகுந்த அக்கறையும் விருப்பமும் கொண்டுள்ளார்கள், உங்களின் மீதல்ல என்று புரிஞ்சுக்கிறதா வாழ்க்கையோட முதல் திறவுகோள். இத ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நீங்க பேசும்போது ஞாபகம் வச்சுக்குங்க. வாங்க அடுத்த சாப்டருக்கு போலாம். சாப்டர் 2, மக்களிடம் திறமையாக பேசுவது எப்படி? பேச்சு திறமையா? எனக்கு எதுக்கு மச்சான்? நான் என்ன அரசியல்வாதியாக போறேனா இல்ல தலைவராக போறேனா? டேய், பேச்சு திறமைங்கிறது அரசியல்வாதிக்கோ தலைவருக்கோ மட்டும் தேவையான குணம் கிடையாதுடா. மனித உறவுகளை மேம்படுத்தி அதன் மூலம் வெற்றிகளை தொட நினைக்கும் எல்லாத்துக்குமே பேச்சு திறமை ரொம்ப முக்கியம்டா. அது சரி, எப்படி நம்ம பேச்சு திறமையை வளர்த்துக்கிறது? அத ரொம்ப சிம்பிளா இந்த புக்ல நம்ம ஆத்தர் சொல்றாரு. நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உலகத்திலே மிக பிடிச்சமான விஷயத்த பத்தி பேச சொல்றாரு. அது என்ன அவங்களுக்கு மிகவும் பிடிச்சமான விஷயம்? அது அவங்களே தாண்டா. அதாவது நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்கள பத்தியே பேச சொல்றாரு. நீங்க அவங்கள பத்தி பேசும்போது மட்டும்தான் அவங்கள ஆழமா தொடுறீங்கன்னு சொல்றாரு. அப்படி பேச்ச ஆரம்பிக்கும் போதுதான் அவங்களோட முழு கவனிப்பையும் மதிப்பையும் பெற முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்மளோட வாழ்க்கையோட அகராதியில இருந்து நான், எனது, எனக்கு, என்னுடைய என்ற வார்த்தைகளை தூக்கி எறிய சொல்றாரு. இந்த 4 வார்த்தைகளுக்கு பதிலாக நீங்கள், உங்கள், உங்களுக்காகன்னு பேச சொல்றாரு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தவங்கள்ட்ட நீங்க பேசும்போது அவர்களை பற்றியே பேசுங்க, அவர்களையே அவர்களை பற்றி பேசும்படி தூண்டுங்க. சாப்டர் 2,
இதோட முடியுது. வாங்க சாப்டர் 3க்கு போலாம். துரோகமும் துரோகியும் ஹேஜியாருக்கு புதுசான்னு சாப்டர் 3 மற்றவர்களை தான் முக்கியம் என்று எப்படி நம்ப வைப்பது? எப்படி வச்சா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அது போலவே அவங்களுக்கு அவங்கவுங்க ரொம்ப முக்கியம். வெற்றிகரமான மனித உறவுகளின் ஏணிப்படியே மற்றவர்களை அங்கீகரித்தல் தான் ஆள் மனசுல பதிவு வச்சுக்க சொல்றாரு ஆத்தர். எப்படி மச்சா மனிதர்களை அங்கீகரிக்கிறது? அதுக்கும் ஆத்தர் சில முக்கியமான கருத்துக்களை இங்க சொல்றாரு. அத வரிசையா பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட், கேளுங்கள். ஒருத்தரை உதாசீனப்படுத்தணுமா? ரொம்ப சுலபம். அவங்க பேசும்போது கவனிக்காம இருந்தாலே போதும். ஆக கேளுங்கள். காதார மனதார முழு மனதோடு மற்றவர்கள் பேசும்போது கேளுங்க. ரெண்டாவது ஆத்தர் சொல்றது, கை தட்டுங்கள். எப்பெல்லாம் மற்றவங்களோட பேச்சு உங்களை கவருகிறதோ இல்ல பாராட்ட தகுதியாகிறதோ அப்பெல்லாம் தயங்காம கை தட்டுங்க, பலமா பாராட்டுங்க. மூணாவது, பெயரால் கூப்பிடுங்கள். இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை நம்ம பேரை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? கோடி முறை கேட்டாலும் போர் அடிக்காத இனிய சங்கீதம் நம்மளோட பேர் தான். ஆக நீங்க மற்றவங்கள பேரால் அழைக்கும் போது அவங்களுக்கு மிக அருகிலேயே போய்விட்டதா உணர்வீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு பேரை சொல்லியே கூப்பிட்டு பழகுங்க. நாலாவது பாயிண்ட் ஆத்தர் சொல்றது, கொஞ்சம் இடைவெளி. நாம ஒருத்தருக்கு பதில கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடைவெளி விட்டு நிறுத்தி பின்னாடி பதில் சொல்லி பாருங்கன்னு சொல்றாரு. அந்த இடைவெளி நீங்க மற்றவங்க சொன்னத யோசிக்க எடுத்துக்கிட்ட நேரமா நினைச்சுக்குவாங்க. இது மத்தவங்களுக்கு நம்ம கருத்தை மதிக்கிறாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். அஞ்சாவதா, வார்த்தைகள். முதல் சாப்டர்ல சொன்ன மாதிரிதான், நான், எனதுன்னு போன்ற வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. நீ, நீங்கள், உங்களது போன்ற வார்த்தைகளை மட்டும் உபயோகிங்கள். இவைகள் மந்திர சக்தி கொண்டவின்னு ஆத்தர் சொல்றாரு. ஆறாவது ஆத்தர் சொல்றது, தெரிவித்தல். யாராவது உங்களுக்காக காத்திருந்தா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்க காத்திருக்கிறது உங்களுக்கு தெரியுன்னு. இதனால அவர் முக்கியமானவரா உணர்வாரு. இதுல கடைசி ஆத்தர் சொல்ல வர்றது, எல்லாருக்கும் முக்கியத்துவம். முக்கியத்துவங்கிறது ஆளாளுக்கு வேறுபடாம முக்கியத்துவம் சமத்துவமா இருக்கட்டும் சொல்றாரு. சாப்டர் 4, மற்றவரோடு எப்படி திறமையாய் ஒத்து போவது. ஊரோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா மச்சான்? ஊரோடவா? நம்மள சுத்தி இருக்க மனுஷங்கள்ட்டே நம்ம ஒத்து போக மாட்டேங்கிறோம், ஊரோட எப்படா ஒத்து வாழ்றது? மனித உறவுகள்ல தேர்ச்சி அடையணும்னா நம்ம தாண்ட வேண்டிய முக்கியமான படிக்கட்டு சக மனிதர்களோடு ஒத்து போறதுதான். இந்த ஒத்து போகும் கலைக்கு ஒரு 6 பாயிண்ட்ஸ ஆத்தர் சொல்றாரு. அத வரிசையா பார்ப்போம். 1, ஒத்து போகும் கலை கற்றுக்கொள்ள முடியும். அதாவது ஒத்து போகணுங்கிற மனநிலைக்கு நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும்னு ஆத்தர் சொல்றாரு. ஒரு இயல்பாகவே ஒத்து வாழும் மனிதரா மாற முயற்சிக்க சொல்றார். ரெண்டாவது ஆத்தர் சொல்றது, நீங்கள் ஒத்து போவதை வெளிக்காட்டுங்கள். வெறுமனே உங்க மனசுக்குள்ள மட்டும் ஒத்து போறதுங்கிறது போதுமானது இல்ல. நீங்க ஒத்து போறத மற்றவங்களும் உணரணும். நீங்க சொல்றது சரிதான், நீங்க சொல்றத நான் முழுசா ஏத்துக்கிறேங்கிறத சொல்லணும். மூணாவது, மிக தேவைப்பட்டால் ஒழிய உங்கள் மறுப்பை வெளிக்காட்ட வேண்டாம். நிறைய சந்தர்ப்பங்கள்ல மற்றவங்களோட ஒத்து போகாத முடியாத சூழல் ஏற்படலாம். அப்ப மிக மிக அவசியமானா மட்டும் உங்களோட மறுப்பை வெளிப்படுத்துங்கன்னு ஆத்தர் சொல்றாரு. நாலாவது, ரொம்ப முக்கியமானது, உங்களோட தவற ஒத்துக்கொள்ளுங்க. தவறு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உறக்க சொல்லுங்க, சாரிப்பா, தப்பு ஏன் மேலதான், நான் தாப்பா மிஸ்டேக் பண்ணிட்டேன். மனதில்
உயர்ந்த மனுஷங்களால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். 5. விதண்டாவாதங்களிலிருந்து விலக நில்லுங்கள். மனித உறவுகளை மோசப்படுத்தும் பலவற்றில முக்கியமான ஒன்று விதண்டாவாதம். நீங்க முழுக்க முழுக்க சரியா இருந்தாலும் வாதம் பண்ணாதீங்க. வாதம் செய்து நண்பர்களையோ வாதத்துல வெற்றியோ பெற போறதில்ல. 6வதா மற்றும் கடைசியா ஆத்தர் சொல்றது தகராறிலிருந்து விலகி நில்லுங்கள். விதண்டாவாதிகளுக்கு தேவையான ஒன்னே ஒண்ணு எதற்காவது எப்படியாவது மத்தவங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பதுதான். அவங்கள கையால சரியான வழி அவங்கள்ட்ட சண்டை போடாம அவங்கள உதாசீனப்படுத்துறதுதான். இப்ப சொல்லு மச்சான், ஒத்து போதல் ஏன் அவசியம்? தங்களோட ஒத்து போறவங்கள மக்கள் எப்பவுமே விரும்புவாங்க. தங்களோட ஒத்து போகாதவங்கள மக்கள் எப்பவுமே விரும்ப மாட்டாங்க. கடைசியா மக்கள் தாங்கள் மறுக்கப்படுவத விரும்புறதே இல்ல. சூப்பர் மச்சான், வாங்க அடுத்த எபிசோடுக்கு போலாம். சாப்டர் 5 செவி சாய்க்கும் திறனில் தேர்ச்சி பெறுவது எப்படி? அது எப்படி மச்சான்? எப்பவுமே அதிகமா பேசுவதை காட்டிலும் அதிகமா கேட்கிறவர் தான் சக மனிதர்களோட அன்பை பெறுவாங்க. சிறந்த செவி சாய்ப்பாளரா மாறுறதுக்கு 5 விதிமுறைகளை ஆத்தர் சொல்றாரு. 1. பேசுவர உற்று நோக்குங்கள். 2. உன்னிப்பாய் செவி சாயுங்கள். 3. கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்கறது புகழதோட ஒரு உச்சக்கட்டன்னு ஆத்தர் சொல்றார். 4. பேசும் தலைப்புல குறுக்கீடு செய்ய வேண்டாம். பேசுறங்க பேசி முடிக்கிற வரையில பேசும் தலைப்பை மாற்றவோ வேறு தலைப்புல கேள்வி கேட்கவோ இல்ல குறுக்கிடவோ வேண்டாங்கிறாரு. 5வது, நீங்கள் உங்களது பேசுவரின் வார்த்தையே உபயோகிங்கள். முதல் சொன்ன மாதிரிதான் நான், எனது, என் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. இந்த 5 விதிமுறைகளுமே மரியாதை நிமித்தமா செய்யப்படும் நற்குணங்களை மட்டுமின்றி வேற எதுவும் இல்ல. ஆனா இதெல்லாம் பன்மடங்கு பலன் தரும் உள்ளங்கையில இருக்க நெல்லிக்கனி மாதிரி. சாப்டர் 6 மக்களை திறமையாய் வசீகரிப்பது எப்படி? எப்படி? இப்படிதான். அதாவது மக்கள் நினைப்பத அடைய செய்ய வேண்டியது என்ன என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்றதா, நீங்க விரும்புறத அவர்கள் செய்ய வைக்கும் காரியத்தோட முதல் படி. அதாவது எது அவங்கள நகர்த்துகிறது இயக்குகிறது என்பதை தெரிஞ்சு கொண்ட பின்னாடி அவங்கள எப்படி நகர்த்துறது ஈஸியா நமக்கு புலப்பட்டுரும். அப்புறம் மற்றவங்க இதன் பின்னால ஓடுறாங்க, எதை விரும்புறாங்கன்னு கண்டுபிடிங்க. பின்பு அவர்கள் என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை சொல்வதன் மூலம் அவங்கள கவரலாம். நீங்க அவங்கள என்ன செய்ய வேண்டும்னு விரும்புறீங்களோ அதை நீங்க செய்வதன் மூலம் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அடைய முடியும்னு எளிமையா காட்டுங்க. இதுதான் மனித வசீகரத்தின் மிகப்பெரிய ரகசியம்னு ஆத்தர் சொல்றாரு. சாப்டர் 7 மற்றவரை திறமையாக நம்ப செய்வது எப்படி? இப்ப உங்களுக்கு மட்டுமே சாதகமான விஷயங்களை நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அத மற்ற மனுஷங்க சந்தேகிக்கிறது மனிதனோட இயல்புதான். இந்த சந்தேகத்தை தொடர்ச்சி எறியறது மிக சுலபமான ஒண்ணுன்னு ஆத்தர் சொல்றாரு. எப்படி மச்சான்? அதாவது உங்களுக்கு சாதகமான விஷயத்தையே வேறு விதமா சொல்லணும். அதாவது நீங்க சொல்ல வந்ததே மற்றவங்க சொன்னதா மேற்கோள் காட்டும் போது கேட்கிறவங்க திருப்தி அடைவுங்கிறது மனித இயல்புதான்னு ஆத்தர் சொல்றாரு. அதுக்கு அந்த மனிதர் அங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, அந்த வாசகமே போதுமானதுங்கிறாரு. உதாரணமா நீங்க ஒரு பொருளை விற்க முயற்சிக்கிறீங்கன்னு வைங்க. வாங்குவருக்கு மனசுல ஒரு லேசா சந்தேகம், இந்த பொருள் ரொம்ப நாள் வருமானு. அப்ப நீங்க, சார் இது எங்க பக்கத்து வீட்டுக்காரு 4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த இடத்துல அந்த பக்கத்து வீட்டு நபர் உங்க பக்கத்துல இல்லைனாலும் அவர் தான் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். ஆக மனிதர்களை திறமையா நம்ப செய்வதற்கு மற்றவர்கள் மூலமாக மற்றவர்களின் மேற்கோள்களை உதாரணம் காட்டி பேசுங்க.
உங்கள் சக மனிதன் எந்த சந்தேகமும் இல்லாம உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவார். சாப்டர் 8 மற்றவரை திறமையாக உங்களுக்காய் ஆமாம் போட வைப்பது எப்படி? ஒருத்தரை ஆமா சாமின்னு சொல்ல வைக்கிறது வெறும் அதிர்ஷ்டமோ குருட்டாம்போக்கோ இல்ல. அதுக்கு நல்ல 4 வழிமுறைகளை ஆத்தர் சொல்றார். 1. காரணம் கூறுங்கள். இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு. நீங்க மற்றவரை ஒரு காரியம் செய்ய சொல்லும் பொழுது அதற்கு பின்னாலேயும் ஒரு காரணம் உண்டு. அப்ப வெறும் காரணத்தை மட்டும் சொல்லாம தாம் செய்ய போகிற காரியத்தினால அவங்களுக்கு என்ன பயனும் பலனும் கிடைக்குங்கிறத நீங்க கோடிட்டு காட்டுங்க. வாய் தவறி கூட அந்த காரியத்துல உங்களுக்கு என்ன பயன் கிடைக்குன்னு சொல்லிடாதீங்கன்னு ஆத்தர் சொல்றார். 2. ஆமாம் கேள்விகள். எந்த ஒரு மனிதர்களையும் உங்களுக்காக ஆமாம் சாமி போட வைக்க ஒரு விதமான ஆமாம் சூழ்நிலைக்கு நீங்க அவங்கள தயார்படுத்தணும். அதென்ன ஆமாம் சூழ்நிலை? அதாவது நேரடியா விஷயத்துக்கு வராம அதுக்கு முன்னாடி சில கேள்விகளை கேட்டு அந்த கேள்வியின் பதில் மூலமா அவரை ஆமாம் சொல்றதுக்கு தயாரான சூழ்நிலைக்கு கொண்டு வரணும். உதாரணமா, உங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு விருப்பம் தானே? ஆமா சார், அதான் என் சந்தோஷமேன்னு பதில் சொல்லுவாங்க. அதான் அந்த ஆமாம் சூழ்நிலை. 3. இல்லை என்பதற்கான வாய்ப்பே இல்லை. உங்ககிட்ட பதில் சொல்றவருக்கு 2 வாய்ப்பு கொடுக்கறீங்க. அந்த 2 வாய்ப்புலயுமே அவர் எதை தேர்வு செஞ்சாலும் அவரோட பதில் ஆமா என்றுதான் அமையணும். சுருக்கமா சொல்லணும்னா அவருக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டிய வாய்ப்பையே நீங்க இல்லாம செய்திடணும். ஒரு கேள்விக்கான வாய்ப்புகள்ல ஆமாம் இல்லை என்ற பதில்கள் இருந்துச்சுன்னா அவர் ஆமாம் சொல்றதுக்கான வாய்ப்பு வெறும் 50% மட்டும்தான். உதாரணமா, மிஸ்டர் ஆனந்த், எனக்கு நாளைக்கு காலையிலயோ அல்லது மாலையிலயோ ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும். உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கும்? இந்த கேள்விய உற்று கவனிச்சா ஒன்னு தெரியும். ஆனந்திற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டுமா வேண்டாமான்னு என்ற வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. ஆக இந்த கேள்வியில அப்பாயின்மெண்ட் இல்லை என்று சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லாம போச்சு. சோ இத மறக்காம யூஸ் பண்ணுங்க. 4. எதிர்பாருங்கள், உணருங்கள். நீங்க மற்றவங்க கண்டிப்பா ஆமா சொல்வாங்கன்னு எதிர்பாருங்க. அது உங்க தன்னம்பிக்கையை காட்டும். ஆமாம் இல்லை என்ற 2 துருவங்கள்ல ஆமாம் என்ற துருவத்தை நோக்கி மட்டும் இழுத்து செல்வதுதான் உங்களோட கடமை, பொறுப்பு. சாப்டர் 9 மக்களின் மனநிலையை திறமையாய் மாற்றுவது எப்படி? நீங்க பழகிற 10 பேர்ல 9 பேர் உடனடியா உங்களை விரும்ப செய்ய முடியும். ஒரு நொடியில 10 பேர்ல 9 பேர் உங்கள்ட்ட கனிவாகவும் பணிவாகவும் தோழமையோடும் இருக்க வைக்க முடியும். அது எப்படிரா? அதாவது மக்கள் தன்னிடம் மற்றவங்க எப்படி நடந்து கொள்றாங்க போலவே தாமும் அப்படிதான் நடந்து கொள்வாங்க. சுருக்கமா சொன்னா நம்ம போலவே நடந்துக்குவாங்க. ஆக கண்ணோடு கண் பார்த்தவுடன் எதுவும் பேசாம மௌனம் தகர்க்கப்படுவதற்கு முன் உண்மையா உள்ளத்திலிருந்து புன்னகையை மலர விடுங்கள். என்ன நடக்கும்? அவங்களும் அப்படியே நடந்துக்குவாங்க. அதாவது பதிலுக்கு அவர்களும் மகிழ்வா புன்னகைப்பாங்க. நாம என்ன கொடுக்கிறோமோ அதுவே நமக்கு திரும்ப வழங்கப்படுகிறதுன்னு பல பேருக்கு புரியவே இல்ல. சோ எப்படி ஒரு கை தேர்ந்த கலைஞனும் விளம்பர மாடல்களும் புன்னகையை தவள விடுறாங்களோ அது போன்று நீங்களும் உங்க புன்னகையை மலர விடுங்கள். மேல சொன்னது கை கொடுக்கும். சாப்டர் 10 மற்றவரை எப்படி திறமையாக புகழ்வது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு கிடைச்ச வாழ்த்துகளோ பாராட்டுகளோ உங்களை எவ்வளவு மகிழ்வுக்கு ஆட்படுத்தியிருக்கணும்னு. அந்த பாராட்டு வாழ்த்தும் கிடைச்ச அந்த நாள் முழுசும் ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி போயிருப்பீங்க. இது போலதான் மற்றவர்களுக்கும். ஆகவே இனிய பாராட்டுகளையும் கனிவான வார்த்தைகளும்
அடிக்கடி அள்ளி வீசுங்க. உங்கள் உள்ளம் நிறைஞ்சு போகட்டும். அவங்க ஆனந்த வெள்ளத்துல அமிழ்ந்து போகட்டும். உங்க பாராட்டுகள்ல கஞ்சத்தனம் வேணாம், தாராளமா பாராட்டுங்க. என்ன காசா பணமா? ஆனா உங்க பாராட்டு ஒரு நேர்மையான பாராட்டா இருக்கணும். தேவையில்லாத முகஸ்துதி வேண்டாம். உங்களோட பாராட்டு செயல்களுக்கு மட்டுமே இருக்கணுமே தவிர்த்து மனிதர்களுக்கு அல்ல. மகிழ்ச்சிக்கான சூத்திரன்னு ஆத்தர் ஒன்னு சொல்றாரு. அது தினமும் ஒரு இனிமையான வார்த்தையோ ஒரு சின்ன பாராட்டினையோ கண்டிப்பா குறைஞ்சது ஒரு நபருக்காவது சொல்லிடன்னு பழக்கத்தை ஏற்படுத்திக்க சொல்றாரு. அப்புறம் பாருங்க அது என்ன விதமான அற்புதமான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு தருகிறதுன்னு. சாப்டர் 11 மற்ற மனிதர்களை எப்படி திறமையாக விமர்சிப்பது. மனிதர்களை வெறுமனே பாராட்டு மலையில மட்டும் நனைய வைக்கிறது சாத்தியமே இல்ல. தேவையான போது தேவையான அளவு விமர்சிப்பது முக்கியம். திறமையான விமர்சனங்கிறது விமர்சிக்கப்படுவரோட மனசு நோகாது நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்றங்கிற புரிதலை ஏற்படுத்துறது தான். அதற்காக ஆத்தர் சில பாயிண்ட்ஸ்களை சொல்றாரு, நோட் பண்ணிக்கங்க. 1. தனி விமர்சனம். பொதுவான இடத்துலயோ எல்லாரும் முன்னாலேயோ உயர்ந்த குரலிலோ விமர்சனம் கூடாது. விமர்சனம் தனிப்பட்டதாய் அமையணும். அதாவது யாரும் கேட்காம அவரிடம் மட்டும் தனியா அவருக்கு மட்டுமே கேட்கும்படியான தனிந்த குரல்ல விமர்சனம் செய்யணும். 2. தோழமையான சூழல். நீங்க விமர்சன கணைய தொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தோழமையான சூழலை உருவாக்குங்க. ஒரு சின்னதான பாராட்டு, கனிவான கைக்குலுக்கல், தோள் தட்டல் இதெல்லாம் சகஜ நிலைக்கு கொண்டு வந்துரும். 3. விமர்சனம் செயல்களுக்கு மட்டும்தான். நல்ல விமர்சனங்கிறது சக மனிதரை பற்றி இல்லாம சக மனிதரோட செயல்களை பற்றி மட்டும்தான் இருக்கணும். 4. பதிலும் இருக்கட்டும். நல்ல விமர்சனங்கிறது தவற மட்டும் சுத்தி காட்டுறது இல்ல, அதோட சரியான முறைகளை எடுத்துரைக்கிறது தான். 5. ஒரு தடவை மட்டும். விமர்சனம் அடிக்கடி செய்யப்பட்டா அதோட வீரியம் குறைஞ்சு போயிடும். திறமையான நேர்மையான விமர்சனங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் செய்யப்படணும். 6. முடிவு தோழமையானதாய் அமையட்டும். விமர்சிச்சு முடிக்கும் போது கை குலுக்கி சொல்லுங்க, நாம நண்பர்களாகவே இருந்து ஒவ்வொருவருக்கும் உதவிடுவோம். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியிட வர நான் உங்களுக்கு உதவுவேன் அப்படின்னு. தோழமையான முடிவரையே எல்லா வழிமுறைகளை விடவும் முக்கியமானது. சாப்டர் 12 மற்றவருக்கு எப்படி திறமையாக நன்றி சொல்வது. நம்மள நிறைய பேருக்கு நன்றி சொல்லையே தெரியறதில்ல. இன்னும் சொல்ல போனா நாம நன்றியே சொல்றதில்ல. நன்றியோ பாராட்டோ அது தகுதியானவர்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும். எப்படி நன்றி சொல்றதுன்னு ஆத்தர் சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு, நோட் பண்ணிக்கங்க. 1. மனதிலிருந்து நன்றி சொல்லுங்கள். நன்றி வெறும் வாய் வார்த்தைகளாகவோ ஜாலங்களாகவோ வேண்டாம். சொல்கிற வார்த்தை நேர்மையானதாகவும் மனசுல இருந்து வரட்டும். 2. உரக்க சொல்லுங்கள். உங்களோட நன்றி தெளிவானதாகவும் உரத்த குரல்லே அமைஞ்சு அது அடுத்தவரின் செவியை எட்ட வேண்டும். முணுமுணுக்கவோ கிசுகிசுக்கவோ வேண்டாம். 3. பார்த்து சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நன்றி பெற தகுதியானவர் கண்டிப்பா முகம் பார்க்கவும் தகுதியானவர் தான். வானம் பூமி அங்கெங்கயோ பார்த்தபடி சொல்லாம முகம் பார்த்து தெளிவா உரத்த குரல்ல சொல்லுங்க. 4. பேர் கூறி நன்றி சொல்லுங்கள். நன்றி மேடி, நீங்க பண்ண இந்த ஆடியோ புக்னால நான் மக்களை எவ்வளவு திறமையா கையாளணுங்கிறத கத்துக்கிட்டேன். இப்படி சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கு. 5. நன்றி கூற வாய்ப்பு தேடுங்கள். ஒவ்வொரு மனுஷங்களும் எப்போதும் ஏதாவது ஒரு நன்றி சொல்ல தகுதியான செயலை செஞ்சு கொண்டுதான் இருக்காங்க. ஒரு சராசரி மனிதர் நன்றி சொல்லும் தருணங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு உயர்வான மனிதன் சக மனிதர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் தருணங்களை தானாகவே ஏற்படுத்தி கொண்டுகிட்டு இருக்கான். நீங்க ஏன் உயர்வான மனிதராக முயற்சிக்க கூடாது? சாப்டர் 13 எப்படி திறமையாய் நன்மதிப்பை உருவாக்குவது.
நீங்க யார், என்ன செய்து கொண்டிருக்கீங்க, எங்க வேலை செய்யறீங்க என்பதை பற்றிலாம் பெருமை கொள்ளுங்க. கர்வம் வேண்டாம். உங்களை பற்றியோ உங்களது நிலை பற்றியோ மனம் வருந்த வேண்டாம். குறையோ நிறையோ இதுதான் நீங்கள். உங்களை நீங்களே அப்படி மரியாதையோடும் மதிப்போடும் ஏற்றுக்கொள்ளுங்க. உதாரணமா, நீங்க வாழ்றதுக்கு என்ன வேலை செய்துட்டு இருக்கீங்கன்னு யாராவது கேட்டா அதுக்கு நீங்க எப்படி பதில் அளிக்கிறீங்கிறதா முக்கியம். இப்ப மனிதர்கள்ட்ட நன்மதிப்பை பெறுவதற்கு ஆர்த்தர் சொல்லியிருக்க சில பாயிண்ட்ஸ்களை பார்ப்போம். 1. நேர்மையாயிருங்கள். 2. உற்சாக ஊற்றாயிருங்கள். 3. அதீத ஆவல் காட்ட வேண்டாம். 4. மற்றவர்களை மட்டம் தட்டி உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டாம். 5. இடித்துரைத்தல் தவிர். இடித்துரைத்தல் இடித்துரைப்பவரையே இடித்துவிடும் என்பதால் இடித்துரைத்தல் தவறு. சாப்டர் 14. திறமையாக பேசுவது எப்படி? நீங்க இந்த ஆத்தர் சொல்ற 5 விதிமுறைகளை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க சிறந்த திறமையான பேச்சாளராக மாறலாம். 1. யோசித்த பின் பேச்சு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உங்களுக்கே தெரியலனா அதுல கால் வைக்காதீங்க. வாயை திறக்கவே வேண்டாம். 2. அளவோடு அளவலாகவும். சொல்ல வந்த விஷயத்த ரத்தன சுருக்கமா, அதாவது என்ன மாதிரி சொல்லிவிட்டு உட்கார்ந்துருங்க. 3. பார்வையாளரை நோக்கிய பேச்சு. உங்களோட பேச்சு வெறுமனே தாள் பார்த்து படிக்காம பார்வையாளரை நோக்கி இருக்கணும். 4. கேட்பவரின் ருசிக்கேற்ப பேச்சு. நீங்க என்ன சொல்ல விரும்புங்கிறது முக்கியம் இல்ல, கேட்பவர் என்ன கேட்க விரும்புறாருங்கிறதா முக்கியம். சோ கேட்பவரின் ருசிக்கேற்ப பேசுங்க. 5. பிரசங்கம் வேண்டாம். நீங்க பிரசங்கமோ பேருரையோ பண்ண முயற்சிக்க வேண்டாம். என்ன சொல்ல வேணுமோ அதை இயல்பா சொல்லுங்க, அது போதும். முடிவுரை. கடைசியா உங்களுக்காக சில சிந்தனைகளை ஆத்தர் சொல்றாரு. உண்மையில சொல்ல போனா நீங்க வாழ்க்கையில உபயோகப்படுத்தாதவர இந்த புத்தக கருத்துக்களும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் எந்த கதைக்கும் உதவாது. அறிவு மட்டுமே அமையுமாயின் அதற்கு எந்த மதிப்புமே இல்ல. மாறாய் சரியா பயன்படுத்த அறிவு மட்டுமே மதிப்பை கொடுக்கும். இதே வேற மாதிரி சொன்னா வாழ்க்கையோட பலன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை பொறுத்துதான் அமைதே தவிர என்ன செய்திருக்க முடியும் என்பதை பொறுத்து இல்ல. இந்த நாணமே நல்ல வாழ்க்கைக்கு, நிறைவான நண்பர்களுக்கு, நிறைய வெற்றிகளுக்கு மற்றும் பேரின்பத்திற்கு திறவுகோலாகும். இந்த ஞானத்தை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்தினருக்காகவும் பயன்படுத்துங்க. நீங்க செய்வீர்கள் என நம்புறேன். வாழ்த்துக்கள். நன்றியுடன் மேடி. Drogomon drogio, hijierku putusane. Wasarno batitala, batitala, batitala.